மணிக்கு மாலை ஆராதனையும், ஞாயிறு மாலை ஆராதனை, செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு சகோதரிகள் கூட்டமும், புதன்கிழமை மாலை 7 மணிக்கு புதன்கிழமை மாலை 7 மணிக்கு பைபிள் ஸ்டடியும், வியாழக்கிழமை இந்த வாரம் ஆகஸ்ட் 15ஆம் தேதியாக இருக்கிறபடினாலே உங்கள் வீட்டுகளே நீங்க குடும்பமாய் சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆனால் வீட்டு கூட்டம் இந்த வாரம் இருக்காது. ஆனால் உங்கள் வீடுகளிலே நீங்கள் குடும்பமாய் சேர்ந்து வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வாரம் வியாழக்கிழமை சிஸ்டர் பொன்மணி அவங்க வீட்டிலே வீட்டு கூட்டம் இருக்கும். இந்த வாரம் வியாழக்கிழமை மாலை வீட்டு கூட்டம் இருக்காது. ஆகையால் உங்கள் வீடுகளில் நீங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபமும், சனிக்கிழமை ஆங்காங்கே நடக்கிற ஏரியா சண்டே ஸ்கூலும், சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு சகோதரர் கூட்டமும் சபையிலே தொடர்ந்து நடைபெறும். பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வேத புஸ்தகங்களை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திற்கு நேராய்த்திருப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் சபையாராக சேர்ந்து வாசிப்போம். தமிழ் வேதாகமத்திலே 24வது பக்கத்திலே பழைய ஏற்பாட்டில் இருக்குது. தமிழ் வேதாகமத்திலே 24வது பக்கத்திலே தமிழ் வேதாகமத்திலே இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். The book of Genesis chapter 22 verses 18. The book of Genesis chapter 22 verses 18. ஆதியாகமம் 22 பக்கத்தை சபையாராக சேர்ந்து ஒரு மனமாய் வாசிப்போம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து அரவணைத்து ஆசீர்வதித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக, அன்பு கூறும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக, சத்தத்தை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களோடு கூட என்ன பேசி சித்தம் கொண்டிருக்கிறீரோ, கர்த்தர் அதை எங்களோடு கூட முகமுகமாக, வெளிப்படையாக, பிரத்யட்சமாக நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறாங்க. இந்த நல்ல ஆவியானவர் எங்களுடைய ஆவியோட கூட இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசுங்க, நாங்கள் கேட்க இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆத்மா வார்த்தையாகிய மன்னாவை கர்த்தர் பகிர்ந்தளிக்க வேண்டுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சகல துதிக நமக்கு சொல்லுகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. துவக்க ஜெபம் முதற்கொண்டாக கடைசியாக மத்தியில் ஆழ்ந்த சகோதரர்கள் பேசும் வரைக்குமாக கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக மறுபடியுமாக அவர் அநேக காரியங்களை உறுதிப்படுத்துவதற்காக என் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் அவர் பேசுகிற தேவன் சொல்லிட்டு, ஆனால் அவர் மறுபடியும் பேசுகிற தேவன் என்று சொல்லி இந்த நாளிலே என் வாழ்க்கையிலே என்னுடைய இந்த நாள் செய்தியிலே நான் பார்க்கும் பொழுது தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் முதல் 18 வசனங்களிலே நடந்த சம்பவம் தெரியும். வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவம். பழைய புதிய ஏற்பாடுகள் மாத்திரமல்ல, உலக சரித்திரங்களில் கூட எழுதப்பட்டிருக்கிற ஒரு மிகவும் மிகவும் பிரதானமான முக்கியமான ஆசீர்வாதமான ஒரு சம்பவம். முதல் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இடத்துல இங்க பார்க்க முடியுது ஆதியாகமத்துல. ஒன்று 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இந்த காரியங்கள் நடந்த பிறகு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாள்ல எதை குறித்து பேச போகிறேன் சொன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாக தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட அவர் இடைப்படுகிறவரா இருக்கிறார். கடந்த ஆரம்பத்திலிருந்து பார்க்கும் பொழுது முதல் அவருடைய பிரசங்கம் பண்ண சொல்லியிருந்தேன், தேவன் அவர் இருக்கிறவராக நம்மோடு கூட இடைப்படுகிறார். அடுத்த ஒரு பிரசங்கத்தை சொல்லியிருக்கும் சொன்னேன், அவர் தம்முடைய வல்லமையின் மகத்துவத்தினாலே தம்மை நமக்கு இடைப்படுகிறவராக இருக்கிறார்.
இந்த நாளிலே பார்க்கும்போது வாக்குத்தத்தங்கள்னாலே என்கவுண்டரிங் தி ப்ராமிசஸ் ஆஃப் யாவே, அதாவது தெய்வீக வாக்குத்தத்தங்களின் இடைப்படுதல். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தங்கள்னாலே அவர் இடைப்படுகிறவரா இருக்கிறார். அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வருஷம் வருஷம், மாதம் மாதம், வார வாரம், தினந்தோறும் வாக்குத்தத்தங்களை நான் இரண்டாய் பார்க்கிறேன். அது அநேக விதமாய் பிரிக்கலாம். இரண்டு பெரிய பிரதான விதமாய் நாம் இறையில் சம்பந்தமாக அதை பிரிக்க முடியும். எப்படி என்று சொன்னால், முதலாவதாக பார்க்கும்பொழுது எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு நடந்திருக்க வாக்குத்தத்தம், மோசேக்கு நடந்திருக்க தேவனுடைய வாக்குத்தத்தம், யோசுவாவுக்கு நடந்த வாக்குத்தத்தம், தாவீதுக்கு நடந்த வாக்குத்தத்தம், அல்லது பழைய புதிய ஏற்பாட்டு நீதிமான்களுக்கு, பரிசுத்தர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு நடந்த வாக்குத்தத்தங்கள், அவர்கள் வாழ்க்கையில் சம்பவித்த வாக்குத்தத்தங்கள் அப்படின்ற ஒரு பகுதியாய் நாம் பிரிக்கலாம். அதாவது எழுதப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். இரண்டாவது பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள். அவங்களுக்கு நிறைவேற்ற தேவன் இன்று நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது வேதத்தை வாசிக்கிற அனுபவம் நமக்கு இருக்கும் என்று சொன்னா, ஏன்னா கடைசி காலத்துல ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கடைசி காலத்திலே வார்த்தைக்காக பஞ்சம் வரும், வசனத்திற்கான பஞ்சம் வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படி நம்ம வேதத்தை வாசிக்கிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவிலே அதை வாசிக்கும் பொழுது ஒரு சில வசனங்கள் எகிரி குதிச்சு நமக்கு முன்பாக இந்த வசனம் உனக்குதான், இந்த வார்த்தை உனக்குதான், இந்த வாக்குத்தத்தம் உனக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறதா இருக்கிறது. வேதாகமத்திலே அநேக சோதனைகளை பார்க்கிறோம், அநேக பரீட்சைகளை பார்க்கிறோம். ஆனால் 22ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு நேர்ந்த ஒரு மிகப்பெரிய பரீட்சை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அது திரும்பமாக பழைய புதிய ஏற்பாடுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 2 வசனத்தை வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாக ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன்பலியாக பலியிடு என்றார். God tested Abraham. தேவன் ஆபிரகாமை சோதித்தார். வேதத்தில் அறியெடுத்த இப்படி வெளிப்படையாக நிறைய பேருக்கு நிறைய சோதனை வந்துடல. ஆனால் ஆபிரகாமுக்கு வெளிப்படையாக பரிசுத்த ஆவியானவர் மோசேயின் மூலமாக ஆதியாகமத்தை எழுதும் போது வெளிப்படையாய் சொல்கிறார், தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி சோதிக்கிறாரு? அவனுக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள்னாலே அவரை சோதிக்கிறவரா இருக்கிறார். சோதனைகள், பரீட்சைகள் ஒரு மிகவும் தனித்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. ரொம்ப ஒரு பரிசுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து கடந்த மாதங்களில் பேசிக் கொண்டிருக்கும் நான் சொல்லியிருந்தேன். இந்த சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம். ஏன்னு சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய அடுத்த பரிமாணத்திற்கு நேராக அது நம்மை வழிநடத்தி கொண்டு போகிறதா இருக்கும். சோதனைக்கு முன், சோதனைக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில வளர்ச்சியில நாம் பிரித்து பார்க்க முடியும். இந்த சோதனை மிக மிக முக்கியம். சோதனை வேண்டாம் என்று நாம் சொல்லாதபடிக்கு, அல்லது பரீட்சை வேண்டாம் என்று சொல்லாதபடிக்கு, ஆண்டவரே இந்த பரீட்சையிலிருந்து இந்த சோதனை தப்பித்துக் கொள்ள வழியை காண்பித்துள்ளோம் என்று நாம கேட்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். மாத்திரமல்ல, இங்கே நான் கடந்த நாட்களில் சொல்லிக் கொண்டு வந்தது போல தேவன் முரண்பாடுகள் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். God reveals himself through a series of contradictions. ஆண்டவர் ஒரு தொடர்ச்சியான முரண்பாடுகள்ல, தொடர்ச்சியான வித்தியாசமான புரியாத புதிரான காரியங்கள்ல, அல்லது நம்மளுக்கு குழப்புகிற காரியங்கள்ல, நமக்கு நம்முடைய மனித இயல்புக்கும் மூளைக்கும் புரியாத அநேக காரியங்கள்ல கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எப்படி இடைப்படுகிறார் பார்க்கும்போது இங்கே 4 முரண்பாடுகளை இந்த 2 வசனங்கள்ல நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 4 முரண்பாடுகள் இங்கே காணப்படுகிறது. முதலாவது முரண்பாடு என்னவென்று சொன்னால், இட் வாஸ் a theological contradiction. அது என்ன முரண்பாடு என்று சொன்னால், அது தெய்வீகத்தை கேள்வி கேட்கும் ஒரு முரண்பாடு இங்கே பார்க்க முடிகிறது. ஏன் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலும் 15ஆம் அதிகாரத்திலும் 17ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்திலே வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது. 15ஆம் அதிகாரத்திலே உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. 17ஆம் அதிகாரத்திலே உடன்படிக்கையின் அடையாளத்தை கர்த்தர் தருகிறார். ஆனால் 22ஆம் அதிகாரத்திலே அவர் வரும் பொழுது அவர் அந்த உடன்படிக்கையையும் அந்த 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 வாக்குத்தத்தத்தையும் கொலை செய்ய சொல்லுகிறார்.
யாரு? ஈசாக். ஈசாக் யாரு? உன் சந்ததியின் மூலமாக, உன்னுடைய பிள்ளை மூலமாக. 17ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் உன் பிள்ளையின் மூலமாக இந்த உலகத்திலே நான் பூமியின் மண்ணத்தை போல, கடற்கரை மண்ணத்தை போல, வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் பழுகி பெருக செய்ய போகிறேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின் மகனை அவர் கொலை செய்ய சொல்கிறார். Kill the promised child. நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் வாக்குத்தத்தம் பண்ணீங்க, நீங்க தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, நீங்க தான் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்க, என் கர்ப்பம் என்னுடைய உடம்பு செத்து போனது என்று அறிந்த பிறகும் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருந்தீங்க, நன்மையானவராயிருந்தீங்க, சகலத்தையும் நன்மையாக நேர்த்தியாக முடிவு செய்தீங்க. நடுவில் நான் நிறைய தப்பு பண்ணேன், பிரச்சனை பண்ணேன், அதிலெல்லாம் என்னை காப்பாத்தி மறுபடியும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை கர்த்தர் அல்லது நகைப்பின் பிள்ளை ஈசாக்கை கர்த்தர் எனக்கு தந்தீங்க. அந்த பிள்ளையை எனக்காக பலியிடு என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இது தெய்வீகத்தை கேள்வி கேட்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கேள்வி எழுப்புகிறதா இருக்கிறது. இரண்டாவதாக ஒரு முரண்பாடு என்னவென்று சொன்னால், there was a biblical contradiction. வேதத்திலே, வேத வசனங்களிலே, அதாவது ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கும் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் ஒரு முரண்பாடு. 10 கற்பனைகளை சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் ஒரு வேதாகம முரண்பாடு இருக்கிறது. என்ன என்று சொல்லி பார்க்கும்போது வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம், the book of Genesis chapter 9 verses 6. ஆதியாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம், ஆதியாகம புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ, மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. ஆண்டவர் சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்றார். ஏன் கொலை செய்யக்கூடாது? அவன் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவன். கொலை செய்யாத என்று சொன்ன தேவன் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே அவனை எனக்காக தகன பலியாக இடு என்று சொல்லுகிறார். எரித்து அல்லது அவனை வெட்டி, அந்த தகன பலியின் முறை எப்படி? முதலாவதாக கட்டி, பிறகு வெட்டி, சந்து சந்தாக வெட்டி, பிறகு அதை எரித்து தேவனுக்கு பலி செலுத்துவார்கள். இங்கே இரண்டாவது முரண்பாடு என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கும் அவனுக்கு சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கும் ஒரு முரண்பாடு. வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அநேக சமயத்தில் முதல் வாக்குத்தத்தத்துக்கும் இரண்டாவது வாக்குத்தத்தத்துக்கும், தேவன் நேற்று பேசினதுக்கும் இன்னைக்கு பேசுறதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நானும் நீங்களும் சோதனைக்குள்ளாய் நின்று கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக ஒரு முரண்பாடு. There was an emotional contradiction. அங்கே உணர்வு ரீதியான ஒரு முரண்பாடு இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அங்கே தேவன் ஆபிரகாம் அவனுக்கும் அவனுடைய பிள்ளை ஈசாக்குக்குமான உறவு, அதனுடைய உணர்வை கர்த்தர் கரெக்டா அந்த நூலை பிடிக்கிறார். என்ன சொல்றாரு? உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாக ஈசாக்கை தகன பலியாக எனக்காக பலியிடு. ஒரே மகன், 25 வருட காத்திருப்பினாலே பெற்றுக்கொண்ட மகன், வாக்குத்தத்தத்தின் மைந்தன், மாத்திரமல்ல ஒரு தகப்பனாக ஒரு 100 வயசுல ஒரு தகப்பனாக அந்த மனிதனுடைய உணர்ச்சியில் இருக்கிற ஒரு முரண்பாடு. அவனுடைய இருதயத்திற்கு தெரியும், கர்த்தர் பேசுறாரு, நான் கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனா அவனுடைய மனித இயல்பிலே அது மிகவும் கடினமான காரியம். அவருடைய மனித இயல்பிலே, எப்படி ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை எப்படி நான் கொலை செய்ய முடியும்? ரைட், நீங்க கொடுத்துட்டீங்க, அதை நான் விட்டுறேன், இரண்டாவதாக நான் எடுத்துக்கிறேன். ஏன் பிள்ளை, அதாவது உன் புத்திரன், என்னுடைய புத்திரன், என்னுடைய ஏகசுதன், மாத்திரமல்ல என்னுடைய நேசகுமாரனுமாய் இருக்கிறவனை எப்படி நான் பலி செலுத்த முடியும்? உணர்வுகளிலே ஒரு முரண்பாடு. நான்காவதாக பார்க்கும் பொழுது, நான்காவதாக பார்க்கும்போது there was a spiritual contradiction. ஒரு ஆவிக்குரிய முரண்பாடு அங்கு இருக்கிறது. ஆவிக்குரிய முரண்பாடு என்ன என்று சொன்னால், உன்னுடைய புத்திரனை, உன்னுடைய ஏகசுதனை
உன்னுடைய நேசகுமாரனை நீ எனக்காக பலியிடு என்றால ஆண்டவர் எதை சொல்ல வருகிறார் என்று சொன்னால், அவனை பலியிட்டு என்னை தொழுது போல் என்று சொல்லுகிறார். 5ஆம் வசனத்துல சொல்றாருல, நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் விட்டு போய் தொழுது கொண்டு, அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களுக்கு திரும்புகிறோம். தொழுகைக்காக ஆபிரகாமுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனையிலே காணப்படுகிற 4 முரண்கள். ஒன்று, தேவனுடைய குணாதிசயத்தை கேள்வி எழுப்புகிற ஒரு முரண். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யாகவே யெகோவாவின் தேவன் ஒருபோதும் மனித பலிகளை விரும்பாதவர். அதை மோலேக் விரும்புவான், அதை அஸ்தரோத் விரும்புவான், அதை பாகால் விரும்புவான். ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இருக்கிறவர் என்கிற தேவன் கர்த்தர், அவர் ஒருபோதும் இந்த மனித பலிகளை ஏற்பதில்லை. அப்படிப்பட்ட தேவன் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, உன் மகனே. ஆண்டவருடைய குணாதிசயத்தை கேள்வி கேட்கிறது. 2வது முரண்பாடு என்ன சொல்லியிருந்தேனாக்கா, அது ஒரு biblical contradiction. அது ஒரு வேதாகமத்திலே முன்னாடி ஒரு வசனம் சொல்லி இருக்குது, வேற மாதிரி இருக்குது. இப்போ சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை வேற மாதிரி இருக்குது, ஒரு குழப்பம். 3வதாக பார்க்கும்போது ஒரு தகப்பன் பிள்ளைக்குமான உறவிலே ஏற்படுகிற ஒரு விதமான உணர்வு பூர்வமான முரண்பாடு. 4வதாக ஆவிக்குரிய முரண்பாடு. தொழுகைக்கு சொல்லுகிறான் இவன். அப்போ ஆண்டவர் என்னோடு கூட வாக்குத்தத்தங்கள்னாலே இடைப்பட வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட சீரீஸ் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன், இப்படிப்பட்ட தொடர்ச்சியான முரண்பாடுகளை நான் கவனிக்க வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர், வேதம் எப்படிப்பட்டது, என்னுடைய உணர்வு எப்படிப்பட்டது, மாத்திரமல்ல இது ஆவிக்குரிய ரீதிக்கு எனக்கு எப்படியாக பயன்பட போகிறது என்கிற ஒரு சிந்தனை தேவ பிள்ளைகளாகிய நமக்கு மிக மிக அவசியம். ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணை கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஓகே, அவனுக்கு புரியாத ஒரு காரியம், குழப்பமான முரண்பட்ட கருத்துக்கள் நிறைந்த ஒரு காரியத்தை செய்வதற்காக இவன் எப்பொழுது எழுந்து கொள்கிறான் சொல்லுங்க? அதிகாலை. He woke up early. அவனுக்கு பிடிக்காத காரியம், அவனுடைய மனதிற்கு ஒவ்வாத ஒரு காரியம், ஆண்டவரா அப்படி சொல்வாரு அப்படின்னு கேள்வி எழுப்புகிற ஒரு காரியத்தை, ஆராதனையை, தகனபலியை செய்வதற்காக அந்த மனிதன் அதிகாலையில் எழுந்திருக்கிறார். நமக்கு பிடிக்காதவங்க அல்லது நமக்கு பிடிக்காத காரியங்களை செய்வதற்காக நாம் ஒருபோதும் உற்சாகமாக இருப்பதில்லை. நமக்கு பிடிச்ச காரியத்தை செய்யணும்னா நாம் உற்சாகமா இருப்போம். நம்மளுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யணும்னாக்கா நம்ம அதை பார்க்கலாம், அப்புறம் நேரத்தை கடத்தி கொண்டு போயிருக்கோம். ஆனால் இந்த மனிதன் தனக்கு என்னன்னே தெரியாத ஒரு காரியத்தை செய்வதற்காக அவன் அதிகாலை எடுத்துக் கொள்கிறான். இதை பற்றி எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 19ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, the book of Hebrews chapter 11 verses 17 through 19, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதற்கொண்டு 19ஆம் வசனம் வரைக்குமாக எபிரேயரை எழுதினவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். 18ஆம் வசனம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தார். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக அவன் திரும்பவும் பெற்றுக் கொண்டான். இந்த 19ஆம் வசனத்தின் கடைசியா 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி, அதாவது வாக்குத்தத்தமானது நிறைவேறுவதற்கு மிகவும் முக்கியம் யார் என்று சொன்னால் ஈசாக்கு. ஈசாக்கு இருந்தாதான் ஆண்டவர் சொல்லிய 12ஆம் அதிகாரத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 17ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும். அப்படிப்பட்ட ஈசாக்கை இல்லது இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன்
மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி he trusted God that he was able to raise his son from the dead, which means ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர். எனக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? ஈசாக்கை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணாரு. வாக்குத்தத்தம் பண்ணினவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன பண்றாரு? ஈசாக்கை எடுத்து திரும்ப கேட்கிறாரு, நான் என்ன பண்ணோம்? சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு என்னுடைய மகனை, என்னுடைய புத்திரனை, என்னுடைய ஏகசுதனை, என்னுடைய நேசகுமாரனை நான் ஒப்பு கொடுப்பேன். நான் ஒப்பு கொடுக்கும் போது எந்த மாதிரி சிந்தையில ஒப்பு கொடுப்பேன்னா, விசுவாசத்தினாலே, அல்லது இன்னும் பிப்ளிக்கல் டேர்ம்ல சொல்லக்கா திட நம்பிக்கையிலே, putting confidence into the promises of God, தேவனுடைய வார்த்தையினுடைய மேலே வைத்திருக்கிற திட நம்பிக்கையினாலே அவன் ஒப்பு கொடுக்கிறான். எந்த விதமான மாற்று கருத்தும் இங்கே காணப்படவில்லை. அவன் ஏன் சீக்கிரமா எழுந்தான்? ஏன்னா அவன் ஆண்டவர் நம்பினான். ஏன் உயிர்த்தெழுதலை அந்த காலத்துல யார் பேசியிருப்பா? உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவினாலே காணப்படுகிறது. உயிர்த்தெழுதல் எப்படி? அவனுக்கு தெரியும். மரித்து போன அவனுடைய கர்ப்பத்தின் கனியை, அல்லது மரித்து போன அவனுடைய வாழ்க்கையில, மரித்து போன அவனுடைய சாராளுடைய வயிற்றில, மரித்து போன அவனுடைய காரியங்களை கர்த்தர் உயிர்ப்பித்து எழுப்ப வல்லவராய் இருப்பார் என்று சொன்னார். ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்திலிருந்து ஆண்டவர் ஏதோ ஒன்றை தருவார் என்று சொன்னார். அந்த ஏதோ ஒன்று என் கையில இருந்து நான் ஆண்டவருக்கு மறுபடியும் கொடுக்கும் போது அதை ஏதோ பெருசாய் மாற்றம்ல. ஒண்ணுமே இல்லை, நத்திங். அந்த நத்திங்க, ஒன்றுமே இல்லாத அவன் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறான். தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது God gives him something. ஆண்டவர் அவனுக்கு ஏதோ ஒன்று தருகிறாரு, பேர் ஈசாக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஏதோ ஒன்று, அந்த something ஆண்டவர் மறுபடியும் கேட்கிறார். அவனுக்கு தெரியும், நத்திங்ல இருந்து something தந்தவர், something இருந்து many things தரவல்லவர். ஏதோ ஒன்றிலிருந்து அநேக காரியங்களை தர வல்லவர். ஆனால் அவன் செய்கிற காரியம், he was so, அவன் ரொம்ப ரொம்ப மனம் எப்படி ஒரு தகப்பனாக நீங்க யோசித்து பார்ப்பேன்னு சொன்னா அவனோட மனதில் இருக்கக்கூடிய காரியங்கள் தெரியும். ஆனால் நீங்க ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்ப்பேன்னு சொன்னால் அந்த மனிதன் தேவனை எவ்வளவாய் நேசித்தார் என்று தெரியும். அவன் தேவன் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தவனாய் இருந்தான் என்று தெரியும். அவன் தன் பிள்ளையா ஆண்டவரா என்று பார்க்கும் பொழுது அந்த மனிதன் ஆண்டவரை தெரிந்து கொண்டான். பிரியமானவர்களே, it was a choice between life and death. இருக்கிற பிள்ளையா ஆண்டவரா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின் மைந்தனா அல்லது தேவனா என்று சொல்லி அவனுக்கு ஒரு சாய்ஸ் ஏற்படும் பொழுது that man chose very wisely. அவன் ரொம்ப அழகா ஞானமானவனாக அவன் தெரிந்து கொள்கிறான். எதை தெரிந்து கொள்கிறான் சொன்னால், ஜீவனுள்ள மகனை அல்ல, ஜீவனுள்ள தேவனை என்று சொன்னால் அவன் ஜீவாதிபதி என்பதை அறிந்திருக்கிறான். ஏன்னா மரித்து போன கர்ப்பத்திலே அவனுக்கு பிள்ளையை தந்தது ஆண்டவர். ஏன்னா இதே காலகட்டத்தில் தான் யோபு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதே காலகட்டத்தில் தான் அந்த யோபு சொல்றாரு, நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் திரும்ப போறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, விசேஷமாக இந்த முரண்பட்ட சூழ்நிலை, வாக்குத்தத்தம் இப்படி சொல்லி இருக்கிறது, ஆனா என்ன வித்தியாசமா இருக்குது. வாக்குத்தத்தம் சமாதானத்தின் உடன்படிக்கை தான் சொல்லி இருக்குது, ஆனா இந்த இடத்துல சமாதானம் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. வாக்குத்தத்தம் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, ஆனா இந்த இடத்துல ஏன் இது நடந்து கொண்டிருக்கிறது அப்படி என்று கேள்வி இருக்கும் என்று சொன்னால், நீங்க உடனே கண்ணை மூடிட்டு ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சிடணும். எப்படி? ஆண்டவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்ய வல்லவர். ஏனக்கா நானும் நீங்களும் வணங்குகிற ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர், அவர் மகத்துவமானவர், அவர் பராக்கிரமசாலியாய் கர்த்தராய் இருக்கிறவர். வானத்தையும் பூமியும் மாத்திரமல்ல, அண்ட சராசரங்களையும் படைத்து தன்னுடைய கரத்தின் கீழே வைத்திருக்கிறது. இந்த மனிதனுக்கு இருந்த ஒரு திட நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடன்ஸ், இந்த மனிதனுக்கு இருந்த ஒரு ட்ரஸ்ட் ஆன் காட். அப்படியே பெரிய பாயிண்ட்ஸ் மாதிரி நான் சொல்ல வரல, அப்படியே ஒரு அனுபவ ரீதியாக நான் கொண்டு போக விரும்புகிறேன். நீங்க அதை யோசித்து அந்த இடத்துல உங்களை வைத்து நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. ஏன் இந்த மனிதன் நம்ப வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா,
அவனுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு காரியம் நடந்து இருக்கிறது. அவன் வாழ்க்கையில கர்த்தர் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருப்பார் என்று சொன்னால் இவன் ஆண்டவர் அவ்வளவு அதிகமாய் அன்பு கூற வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய உண்மைக்கு முன்பாக, ஆண்டவருடைய சத்தியத்துக்கு முன்பதாக, ஆண்டவருடைய நீதிக்கு முன்பதாக உங்களுடைய அன்பை வைத்து பார்க்கும்போது நம்முடைய அன்பின் தராசை நாம் குறைந்து காணப்படுவோம். அதுவல்ல பிரியமானவர்களே, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் அவரில் திட நம்பிக்கை கொண்டு அவரில் அன்பு கூற வேண்டும். அவனுக்கு தெரியும், நான் எனக்கு 100 வயசு, என் வைஃபுக்கு 90 வயசு, 90 வயது, ஒர்க் அவுட் ஆகாது, எப்படி ஆண்டவரே அப்படிலாம் அவன் யோசிக்கல. He did what God said. அவன் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்தான் கர்த்தர். அவனுக்கு எல் ஷடாயாக, சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின தேவன் அதை அவனுக்கு சொல்ல முடிந்தார். தேவன் எப்படியாக உங்கள் வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அவர் அப்படியாக செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக, வெளிப்படுத்தப்பட்ட தேவனை நான் எப்படியாய் பார்க்கிறேனோ அப்படியாக அவரை முடிவுபடுத்தி நடத்தும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நானும் நீங்களும் என்னுடைய நேற்றைய தேவனை நான் தெரிந்து கொண்டால் என்னுடைய இன்றைய தேவனை நான் புரிந்து கொள்ள முடியும். What God did yesterday is very much important for what God is doing today. தேவன் நேற்று என்ன செய்தார் என்பதை நாம் புரிந்து அறிந்து அதுக்கு நன்றியுள்ளவராய் இருப்போம் என்று சொன்னார் இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்வார் எனக்கு தெரியும். ஏன்னா ஆபிரகாமுக்கு சொல்லாம ஒன்றும் செய்யல. அதனால நமக்கு ஞாபக குறியாய் வைக்கப்பட்ட கற்களை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். அருமையான சகோதரர் சொன்னாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? ஞாபக குறியாய் வைக்கப்பட்ட கற்கள். அன்று 12 கற்கள் வைக்கப்பட்டது யோர்தான் நதி அண்டையில. ஞாபக குறியாக இன்று மட்டும் 12 கற்கள் வைக்கப்பட்டிருக்கிறது ஞாபக குறியாக. அதே மாதிரி நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், நம்முடைய உயர்த்தின உயர்வுகள், ப்ரமோஷன்ஸ், நம்முடைய பிரச்சனை விலக்கினது, நம்முடைய உயர்த்தினது, நம்மளை தூக்கி விட்டது, கீழே விழுந்த போது பரவாயில்லா, தூக்கி விட்டது, தப்பு பண்ணது பரவாயில்லா, வீட்டுக்கு கொண்டது, தப்பு பண்ணும் போது பரவாயில்லா, ரட்சித்து கொண்டது, எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கின தேவனை நானும் நீங்களும் ஞாபக குறியா வைக்கப்பட்ட சாட்சிகளை அல்லது இந்த கற்களை திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்வாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா விசுவாசம் நோய்ந்து போகாதபடி நான் பின்னாடி கொஞ்சம் பார்க்கணும். ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 4 இருந்து 7 கடகடன் வாசிங்க. Genesis chapter 22 verses 4 to 7. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதற்கொண்டு 7ஆம் வசனம் வரைக்கும். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஓகே, தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு நாங்க தொழுகைக்கு போறோம். We are going to worship. 6ஆம் வசனத்திலே ஆபிரகாம் தகன பலிக்கு என்னடலாம் கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்போது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். ஆண்டவர் வீட்டுக்கு இதெல்லாம் சொல்றான், இதோ அடியேன் என்றான். இங்க இதோ இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். இந்த மனிதன் ஆபிரகாம் சிறுவனாகிய புத்திரனாகிய ஈசாக்குக்கும் இதுக்கு முன்னாடியே இதற்கு ஒத்த அனுபவங்கள் இருந்திருக்க கூடும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அவனுக்கு தெரியுது தகன பலிக்கு என்ன தேவை, கட்டை தேவை, நெருப்பு தேவை, கத்தி தேவை, ஆடும் தேவை அல்லது ஆட்டுக்கடாவும் தேவை. அப்பா நாங்க நேற்று போகும்போது இல்ல போன மாசம் போகும்போது போன வருஷம் சர்ச்சைக்கு போகும்போது நம்ம என்ன எடுத்துட்டு போனோம்? தகன பலிக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போனோம். என்னது, ஆட்டுக்கடாவை எடுத்துட்டு போனோம், கட்டையை எடுத்துட்டு போனோம், கத்தி எடுத்துட்டு போனோம், நெருப்பு எடுத்துட்டு போனோம். ஆனா இந்த வாட்டி சர்ச்சைக்கு போகும்போது ஏன் நீங்க ஆட்டை எடுத்துட்டு போல? வாக்குத்தத்தங்கள் தேவனை தெரிந்து கொள்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய ஆராதனை செய்கிறவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. நானும் நீங்களும் எந்த அளவுக்கு ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம், நானும் நீங்களும் எந்த அளவுக்கு அவரை தொழுது கொள்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நமக்கு அருள் செய்கிறார் இருக்கிறார். சொன்னவரா மாத்திரம் விட்டுறதில்லை, அதை செய்து முடிக்கும் அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ ஆபிரகாம் ரொம்ப அழகான பதில். இந்த கதை தெரியும், நான் வேகமா போறேன்.
ஆபிரகாம் ரொம்ப அழகான பதில் சொல்றாரு. அதுக்கு ஆபிரகாம் 8ஆம் வசனத்துல, என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் என்ன சொல்றான்? ஆடு எங்கப்பா, ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்ல முடியலப்பா, ஆண்டவர் தான் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில இப்போதுக்கு ஒத்த ஒரு சூழ்நிலை வந்திருக்க கூடும், அல்லது வரப்போகிறது, அல்லது அவங்க சொன்னா இருப்பீங்க. இந்த சூழ்நிலையில மனிதனையோ பணத்தையோ உலகத்தையோ நாடி போகாம ஆண்டவர் தான் இதுக்கு பதில் அப்படின்ற ஒரு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு சரியான ஸ்டேஜுக்கு நாம வர வேண்டும். இந்த மனிதன் வருகிறான், அவன்கிட்ட பொய் சொல்ல, இல்லம்மா நம்ம ஆட்டுக்குட்டியை வந்துடும் அப்படிலாம் பொய்லாம் சொல்ல, பிள்ளைகளிடத்துல அவன் பொய் சொல்ல, தன் மகனிடத்துல பொய் சொல்ல. ஆனா ஒன்று மாத்திரம் சொல்றார், அவனுடைய நம்பிக்கையின் வார்த்தை அல்லது விசுவாசத்தின் அல்லது திட நம்பிக்கையின் வெளிச்சத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார், தேவன் தமக்கு தகன பலிக்காக காரியத்தை அவர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் தான் செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் தெரியும் ஆண்டவர் என்னெல்லாம் நமக்காக செய்யறாரு சொல்லி. பிரியமானவர்களே, நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு மாத்திரம் ஆண்டவர் பதில் தரல, நம்ம வேண்டிக் கொள்ளாத காரியங்களுக்கும் அவர் பதில் தந்து நமக்காக யுத்தங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, யாருன்னா ஒருத்தர் ஒரு மாசத்துல கடந்த ஒரு மாதத்துல ஆண்டவரே எனக்கு தினந்தோறும் 72 முறை, ஒரு நிமிஷத்திற்கு 72 முறை என்னுடைய இதயம் துடிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ண ஒரு பாத்திரம் கைத்துங்க. ஆண்டவரே தினந்தோறும் இத்தனை காரியமா நான் இருந்தது, சுவாச குழாயில அந்த சுவாசம், ஆக்சிஜன், உயிர் சுவாசம், ஜீவ சுவாசம் எனக்குள்ளாய் வந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண பாத்திரம் கைத்துங்க. அதுக்காக ஜெபம் பண்ணல. நாடி இத்தனை முறை துடிக்கணும், நம்ம ஜெபம் பண்ணல. கண்ணு இத்தனை முறை சிமிட்டணும்னு ஜெபம் பண்ணல. அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் செய்யறாரு, அவரை தெரிந்து கொள்ளாதவருக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறாரு. அவ்வளவு நல்ல தேவனை தான் நானும் நீங்கள் ஆராதித்து ஆராதிக்கிறேன். எனக்கு செய்யறாரு, ஆராதிக்கிறாரு செய்யல, அவனுக்கும் செய்யறாரு. மழையை பொழிய வைக்கிறார், பூமியிலே பல்லை தர வைக்கிறாரு. Everything is in the control of the blessed God. ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய எல்லா அவருடைய கரத்திலே எல்லா விதமான ஆளுகையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை இவன் தொழுது கொண்டான். இன்றைக்கு நானும் நீங்கள் தொழுது கொண்டிருக்கோம். 9ஆம் வசனத்துல, அதாவது இந்த எக்ஸாம் ஹாலுக்கு போற மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபீலிங் வரும். எக்ஸாம் போற வரைக்கும் ஜாலியா இருப்பாரு. அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது ஹார்ட்ல குட்ட பண்ணும், டுபுக்கு டுபுக்குன்னு வித்தியாசமான சவுண்ட் வரும்னு வச்சுக்கோமே, எக்ஸ்ட்ரா பீட் வரும், வேர்க்கும். உனக்கு அதான் அப்பொழுது என்னது, தேவன் அவனுக்கு சொல்லிய இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி, கட்டைகளை புள்ள மேல வச்சா இங்க மாத்தி வைக்கிறான், புள்ளைய கட்டை மேல வைக்கிறான். 7ஆம் வசனத்துல பார்க்கும்போது கட்டைகளை மகன் மேல வைக்கிறான். இங்கே 19ஆம் வசனத்துல புள்ளையை அந்த கட்டை மேல வைக்கிறான். ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகள் மேல் அவனை கடத்தினான். குழந்தையை கடத்திடுவாங்க, எப்படி கடத்திட்டான், புடிச்சுக்கல. அந்த 11ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து 2 முறை கூப்பிடுறாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அவன் என்ன பண்றான்? 10ஆம் வசனத்துல, பின்பு ஆபிரகாம் தன்னுடைய வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அந்த சூழலை நீங்க அங்க ஒரு பார்வையாளரா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு பார்வையாளர் தாங்க. இப்ப டைம் டிராவல்லாம் சொல்றாங்கல்ல, காலத்துக்கு முன்பாக கடந்து செல்லுதல் அப்படின்னு சொல்ல நிறைய டிப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட காலத்துல எப்படியோ ஆண்டவர் உங்களை வந்து கரெக்டா ரத்தம் கொண்டு நிக்க வச்சிருக்காரு. This man is taking, இந்த மனிதன் என்ன பண்றான்? கத்தியை தூக்குறான், அந்த புள்ளையை குத்துறதுக்கு, வெட்டுறதுக்கு, தரண புள்ளையை கொடுக்கிறதுக்கு. வாட் யூ அண்ட் ஐ வில், நான் நீங்க என்ன பண்ணுவோம்? எப்படி குத்திங்க பாப்போமே,
எப்படி 6 பீஸ் போடுறீங்களா இல்ல 12 பீஸ் போடுறீங்களா? இந்த சிக்கன் தந்தூரி வாங்குறவங்களுக்கு தெரியும் எத்தனை பீஸ் போடுறீங்க. 4 பீஸ் போடுறீங்களா 6 பீஸ் போடுறீங்களா? அந்த மாதிரி எத்தனை பீஸ் போடுறீங்க? யோ குட்ரியா யார் பத்த பிள்ளையோ அவனே அப்பதான், அதெல்லாம் நமக்கு தெரியாது. எப்படியா அவனை காப்பாத்தோம் இவனை காப்பாத்தோம் எதாவது அவனை பண்ணுவோம். அப்படிப்பட்ட சூழலே இந்த ஈசாக்கையோ இந்த ஆபிரகாமையோ 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாது. தேவன் ஒருவர், கர்த்தரின் தூதனானவர், the pre-incarnated Christ, அதாவது பழைய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து அங்கே வந்து பிரசன்னராய் நிற்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் சூழ்நிலை எந்த சூழ்நிலை கட்டப்பட்டு கிடத்தப்பட்டு அல்லது ஒரு விதமான ஒரு இமோஷனல் ஸ்ட்ரெஸ்க்குள்ள மன அழுத்தத்திலே, ஆபிரகாமுக்கு மன அழுத்தம், பிள்ளைக்கு என்ன மன அழுத்தம், ஐயோ கொல்ல போறானேன்னு மன அழுத்தம், ஆபிரகாம் ஐயோ நம்ம பிள்ளைய கொல்ல போறோமே மன அழுத்தம். ஆனால் ஒரு பக்கம் தேவன் மேல் வைக்கப்பட்ட நம்பிக்கை ஒன்று இருக்கிறது, ஒரு பக்கம் தேவனுக்கு விசுவாசம் ஒன்று இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல சாராளுக்குள்ள அந்த இடத்துல யாருமே கிடையாது. ஆனால் ஒருவர் இருந்தார், பிரசன்னராக, கர்த்தருடைய தூதனாக. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஐயோ பிரச்சனை யார் விடுவிக்க கூடும், உங்களுக்கே பதில் தெரியும் யார் விடுவிக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம திரும்ப திரும்ப கேட்கும், ஆண்டவரே இந்த பிரச்சனை இருந்து யார் விடுவி, அவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே இந்த பிரச்சனை இருந்து என்னை யார் விடுவிக்க கூடும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நம்ம பாஷையில சொன்னானே விளக்கண்ணே, இந்த மாசம் என்னடா வாக்குத்தத்தம் சொன்னேன், இந்த மாசம் என்ன வாக்குத்தத்தம் சொன்னேன், நான் உன்னை ஈஸியா வச்சு ரொம்ப பெருசு அது சந்தை எனக்கே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அவர் எப்படி ஞாபகம் பண்ணிக்கிறார் நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. சந்தை எனக்கு நான் உன்னை விடுவித்து ரட்சிப்பேன். இப்போ இங்க வந்துருவோம், வெளியே போற இங்க வந்துருவோம். பார்க்கும்போது பிள்ளையாண்டு ஆண்டவர் சொல்ற 12ஆம் வசனத்திலே, அவர் பிள்ளையாண்டு கையை போடாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாது, நீ அவனை பிள்ளையாண்டல் மேல் கையை போடாதுன்னு சொல்றாரு. கத்தியை குத்தாதன்றாரு. அடுத்த வார்த்தை சொல்றாரு, அவனுக்கு ஒன்றும் செய்யாது. அப்படின்னா நானே நினைச்சேன், இது வாசிக்கும் போது நினைச்சேன்னா, ஆண்டவர் இல்ல ஆண்டவர் ஒரு வரலாறு கட் பண்ணி குத்துறாண்டவர், நீங்க கேட்டீங்க. ஆண்டவர் இல்ல ஆண்டவர் லைட்டா அதாவது பீஸ் மட்டும் போட்டு குத்துறாண்டவர், நீங்க கேட்டீங்க. ஆண்டவர் நீங்க கேட்டீங்க, நீங்க கேட்டுப்பே நான் செய்யாம இருப்பேனா அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணாருன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்ல அவனுக்கு ஒன்றும் செய்யாது, அவனுக்கு ஒன்றும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுவர் என்று சொல்லுங்க இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அவருடைய கீழ்ப்படிதலை பார்த்து சொல்றார், அவருடைய விசுவாசத்தை பார்த்து சொல்லுகிறார், தேவன் மேல் வைத்த அன்பை, தேவனுக்கு பயந்ததை பார்த்து சொல்றாரு. இப்போதான் தெரியும். ஓகே, கொஞ்சம் நம்ம இறையில் சம்பந்தமான காரியத்தை நான் கொஞ்சம் சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியா இதை புரிந்து கொள்ள முடியும். இங்க ஆண்டவர் சொல்ற, நீ தேவனுக்கு பயப்படுவர் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்றாரு. அப்ப முன்னாடி தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். முன்னாடி தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுனாக்கா நம்ம ஆண்டவருடைய குணாதிசயத்தை குறித்து கொஞ்சம் அலசி ஆராய வேண்டும். ஒரு வார்த்தை பார்த்து சொல்லியிருந்தாரு, he is omniscient அப்படின்னு சொல்றாரு. omniscience அல்லது omniscient, அதாவது அவர் சர்வத்தையும் அறிகிறவர். சொன்னாங்களா? போன தசனம் பண்ண மாதிரி இருந்துச்சுல்ல? சூப்பர். சர்வத்தையும் அறிகிற தேவன். 3 முக்கிய காரியங்கள் தியாலஜிக்கலி சொல்லுவாங்க. ஒன்று omnipresent, எல்லா இடத்திலும் வியாபிக்கிறார். இரண்டாவது omnipotent, சர்வ வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவதாக சர்வ omniscience, சர்வத்தையும் அறிகிற தேவனாய் இருக்கிறார். இப்போதான் அறிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவனுக்கு எப்படி சர்வத்தையும் அறிகிறார் சொல்ல முடியும்? அவர் தெரியல. அதுக்கு நாம ஒரு சில உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு எல்லா உண்மையும் தெரியும். God knows everything which is actual. உண்மை அவருக்கு தெரியும். இரண்டாவதாக God knows everything which is potential. அவருக்கு சாத்தியமான சகலமும் தெரியும். நடக்கிறது, நடக்க போறது, அந்த உண்மை சத்தியம் அவருக்கு தெரியும், சாத்தியமானவைகளும் அவருக்கு தெரியும். ஆனா ஒண்ணு அவர் பொறுத்திருந்து பார்த்தது அவருக்கு தெரியும். That is called experiential, அனுபவம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஆண்டவர் இப்ப உதாரணத்துக்கு அவருக்கு ஏன் அனுபவம் அவருக்கு தெரியாது என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய அனுபவம் அவருக்கு புரியாது என்று சொன்னால், பாவம் என்றால் என்ன என்கிற உண்மை அவருக்கு தெரியும்.
பாவத்தினுடைய சம்பளம் என்ன, அதனுடைய சாத்தியம் என்ன, அது மரணம் என்பதும் அவருக்கு தெரியும். ஆனா எப்படி பாவம் பண்ணணும் அப்படிங்கிற அனுபவம் அவருக்கு கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. பாவம் என்றால் என்ன அது அவருக்கு தெரியும். தேவனை விட்டு பிரிக்கப்படுவது, பாவத்தினுடைய சம்பளம் அல்லது பாவத்தினுடைய முடிவு என்ன என்பது அவருக்கு தெரியும். ஆனால் பாவம் எப்படி செய்யணும் கேட்டா அவருக்கு தெரியாது. ஆண்டவருக்கு தெரியாத மிக முக்கியமான விஷயம், அவருக்கு எப்படி பாவம் செய்யணும் தெரியாது, எப்படி தப்பு செய்யணும் தெரியாது. அதே மாதிரி இங்கே பார்க்கும் பொழுது, so he has omniscience but about the information but not about the experience. அவருக்கு அதனுடைய நோக்கங்கள், காரியங்கள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் அவனுடைய அனுபவத்திலே கர்த்தரை அவன் எப்படி வைத்திருக்கிறான்னு அவனுக்கு தெரியாது. அவன் கர்த்தரை எப்போது முன்பாக வைத்திருந்தான், சர்வவல்ல தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தான், எல்லாத்தையும் சொல்றதா செஞ்சான், கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான், நடந்தான், போ என்றால் போனான், நட என்றால் நடந்தான், உட்கார் என்றால் உட்கார்ந்தான். ரொம்ப அழகான ஒரு ஹிஸ்டரி ஆபிரகாம் இருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதனுடைய அனுபவத்தை கர்த்தர் ஆபிரகாமோடே பெற்றுக் கொள்கிறார். ஏன்னா அவர் அவன் கூடவே இருக்கிறார். அவர் ஒருத்தங்க நம்ம கூட இருக்கும்போது அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால், நாம அவங்க கூட இருக்கும்போது அவங்களுடைய கஷ்டம் நம்மளுக்கு என்னன்னு புரியும். அவங்களுடைய கஷ்டம் ரொம்ப புரியணும், ஓரளவுக்கு புரியும். அதைதான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே எபிரேயருக்கு எழுதினவர் சொல்லுகிறாரு. Hebrews chapter 4 verse 15. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பரிதபிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். பரிதபிக்கிறவர் எனக்காக உங்களுக்காக, he sympathizes. NASB versionல, New American Standard Version சொல்லப்படுது, so that he could sympathize with our infirmity, so that he could feel it. அவர் நம்மளுடைய கஷ்டத்துல, நம்மளுடைய குழப்பத்துல, நம்மளுடைய சோதனை வேளையில நம்மோடு கூட வருகிறார். எதற்கு என்று சொன்னால், எனக்காக உங்களுக்காக அவர் பரிதபிக்க முடியாது. அவர் பரிதபிக்கிறது, பராக்கிரமசாலியாக தேவன் நல்லது, அவர் பார்த்துக் கொள்கிற தேவன் நல்லது. ஆனால் இங்கே பார்க்கிறோம், அவர் பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்னையும் உங்களுடைய சோதனையில ஒண்ணுமே புரியாத ஒரு சூழ்நிலை வைக்கிறார் என்று சொன்னா ஒன்னே ஒன்றுதான், அவர் என்னுடைய உங்களுடைய அன்பை உணர வேண்டும் என்று விரும்புகிறார். உங்க அன்பு என்னன்னு அவருக்கு தெரியும், உங்க அன்பு எப்படிப்பட்டது தெரியும். ஆனா அந்த அன்பை உணர வேண்டும் என்று சொன்னால் அவரோடு கூட நான் இருக்க வேண்டும், என்னோடு கூட அவர் காணப்பட வேண்டும். அது எப்போ தெரியும்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்துல சில சமயம் ஆண்டவர் கேட்பார். நமக்கு முக்கியமான விஷயங்கள்ல, முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள்ல கர்த்தர் வந்து நிற்பார். அப்போ நான் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய விஷயத்தை தெரிந்து கொள்ளுகிறேனா அல்லது தேவனை தெரிந்து கொள்ளுகிறேனா, புத்திரனை தெரிந்து கொள்ளுகிறேனா, தேவனுக்கு ஏக சுதனை நேசகுமாரனை தெரிந்து கொள்ளுகிறேனா அல்லது கர்த்தரை தெரிந்து கொள்ளுகிறேனா? The choice become given, having to choose God. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 13ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஓகே, இங்க ஒரு வரலாற்று மிக சிறப்பு மிக்க ஒரு ஆட்டுக்கடாவை நாம் பார்க்கிறோம். உலகத்திலேயே அமைதியான ஒரே ஆடு இந்த ஆடு மட்டும்தான். பலிபீட வைக்கிறான், சொல்ல கட்டை ஆடுகிறான், அப்போ சொல்ல நெருப்பு போடுறான், அப்போ சொல்ல கத்திய வாங்குறான், சொல்ல ஆண்டவர் கூப்பிடுறாரு, சொல்ல அமைதியா இருக்கு. ஆனா அவன் ஆண்டவரை எப்படியாக அறிக்கையிட்டான், தேவன் தமக்கென்று தகன பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னான்ல, வெளிப்படுத்த, அதாவது அவன் வாயிலே உச்சரித்த தேவனை, அல்லது இன்னும் அது சொல்லலாம்,
அவன் தன் வாயிலே அறிக்கை செய்த தேவனை அவன் பார்க்கிறான். பிரைஸ் தி லார்ட். நான் என் வாயில, உங்கள் வாயில, நம்முடைய வாயில நாம் தேவனை எப்படியா அறிக்கை செய்கிறோம். கடந்த வாரம் சொன்னல, அந்த தாவீது ரொம்ப மோசமானவர். அவர் எல்லாத்தையும் சொல்றாரு, என் கேடகன்வாரு, ஈட்டின்வாரு, அரண்வாரு, என் கோட்டன்வாரு, என்னுடைய பலன்வாரு, துர்கன்வாரு, என் செட்டன்வாரு, மறைவன்வாரு, என்னென்னமோ சொல்றாரு. நம்ம வார்த்தையை சொன்னாக்கா, ஆண்டவரே பெட்ரோல் ஆண்டவரே, கேஸ் ஆண்டவரே, பணம் ஆண்டவரே, ஈபி ஆண்டவரே, கரண்ட் ஆண்டவரே, எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிடுறாரு. சுகர், பலன், ஆரோக்கியம் எல்லாமே நீர் ஆண்டவரே. ஏன்னா தாவீதுக்கும் தெரியும் அவன் யாருக்கு தெரியும், அவன் எங்க இருந்து வந்தான்னு தெரியும், அவனை ஆண்டவர் எப்படிலாம் நடத்தி கொண்டு வந்தாருன்னு தெரியும், எங்க இருந்து ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார் என்பதுன்னு தெரியும். அவன் தெரிந்து கொள்ளும் பொழுது இங்கே பார்க்க, அவன் தெரிந்து கொண்ட தேவனை அவன் ஆராதிக்கணும் என்றான். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆட்டுக்குட்டி அமைதியா இருந்துச்சு. இந்த ஆட்டுக்குட்டி ஏன் அமைதியா இருந்தது என்று சொன்னால், நிறைய சமயத்தை நாம் கூட ஆண்டவர் நிறைய சூழ்நிலை எதிர்பார்க்கிறோம், ஆண்டவர் பேசணும்னு நினைக்கிறோம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னு நினைக்கிறோம், ஆண்டவருடைய ஒரு ப்ரொவிஷன், ஆண்டவருடைய போஷாக்கை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும் என்று நினைக்கிறோம். ஆனா அமைதியா இருக்கு. ஏன்னா ஆண்டவர் வெயிட் பண்றாரு. எதுக்கு வெயிட் பண்றாருனாக்கா, நீ கத்தியை தூக்கணும், நீ கத்தியை தூக்கணும். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில இன்னும் அந்த கத்தியை தூக்கலையோ, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கு. ஒருவேளை ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு கீழ்ப்படுதலை இன்னும் என் வாழ்க்கையில பார்க்கலையோ, ஒருவேளை நான் இன்னும் என்னுடைய சுயத்திற்கு இடம் கொடுத்து, என்னுடைய உலக யோசனைக்கு இடம் கொடுத்து, என்னுடைய பார்வைக்கு நான் இடம் கொடுத்து ஆண்டவருடைய திட்டத்தை நான் விலக்கி விடுகிறேனோ, அந்த டைம்ல எல்லாம் ஆட்டுக்குட்டி அமைதியா தான் இருக்கும். அந்த டைம்ல ஆட்டுக்கடா அமைதியா தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம் found his solution when he obeyed God. அவன் தன் வாழ்க்கையினுடைய தேவையை, தன் வாழ்க்கையினுடைய, அதாவது ஒரு வார்த்தை இருக்கு, அழகான வார்த்தை, ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அந்த ஒரு முக்கியமான ஒரு தேவை அவனுக்கு, அந்த தேவை. அது குமார் ஆராதனை செய்ய போயிட்டேன், எதை வச்சு ஆராதனை செய்யணும், குமாரனை வைத்து ஆராதனை செய்யணும். ஆண்டவர் குமாரன் மேல கைய போடாதன்றாரு. ஆண்டவர் குமாரன் மேல கைய போடாத மட்டும் தான் சொல்றாரு. ஆட்டுக்கடாவை அவருக்கு காண்பிக்கல, ஆனால் இவன் திரும்பி பார்க்கிறான். ஆட்டுக்கடாவை இருந்தது. ஏன்னாக்கா நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில், நம்மளுடைய தேவைகளின் காரியங்கள் எல்லாமே நம்ம பக்கத்துல தான் இருக்குது. அது எப்போ நம்ம கண்ணுக்கு தெரியும் என்று சொன்னால், நான் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது. அப்போ பார்க்கும்போது 14ஆம் வசனத்திலே ஆபிரகாம் இந்த இடத்துக்கு ஒரு அழகான பேர் விடுறாரு, யெகோவா ஈரே. அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே கர்த்தருடைய பர்வதத்துக்கு நேராக ஏறும் பொழுது கர்த்தர் பிரசன்னமாயிருந்தார். இங்கே மோரியா மலை, அது சீனாய் மலை, அது ஓரே பர்வதம். இது மோரியா, எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட ஒரு ஸ்தலம். இந்த இடமும் கர்த்தருடைய பர்வதமாக இருக்கிறது. Find the importance of God's mountain. ஆண்டவருடைய பர்வதத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்த்தீர்களா? தொழுது கொள்ளுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதிக்கிறவர்களை, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிறவர்களை, எதையுமே எதிர்பார்க்காமல் கர்த்தர் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்து தன் ஜீவனுக்கு ஈடான எல்லாவற்றையும் கொடுக்கிறதா இருந்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அந்த இடம் யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ள, ஏதாவது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இது பேசிக்கா ஈரே என்ற வார்த்தை எபிரேய பதம். ஆனால் இதனுடைய கிரீக் டிரான்ஸ்லேஷன், இதனுடைய கிரேக்க மொழிபெயர்ப்பிலே பார்த்தீங்க என்று சொன்னால், யெகோவா ஈரே என்று சொல்லும்போது முன் செல்லுகிற தேவன். ஏன்னா இவனுக்கான தகன பலிக்கான ஆட்டுக்குட்டை தேவன் முன்னாடியே ஏற்படுத்தி வச்சிட்டாரு. திடீர்னு திரும்பி பார்த்து பில்ட் அப்படி வரல, மேஜிக் பண்ணல. ஆண்டவர் அங்க ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டாரு. எனக்காக அவர் அநேக ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனா யாருக்கு தெரியும் பார்த்தாக்கா, அதை அன்பு கூறுகிறவர்களுக்கு,
ஆவியினாலே அதை வெளிப்படுத்துகிறார். ஒரு அன்பினால ஒரு ஆராதனை செய்யும் போது நீங்க என்ன நினைச்சிட்டு வந்தீங்களோ கர்த்தர் அதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறார். நீங்க என்னத்தை அறிக்கை பண்ணீங்களோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவதாக இருக்கிறார். என்னத்தை நாவில உச்சரிக்கிறீங்களோ அதை தேவன் உங்களுக்காக அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ஒரு வாட்டி கூப்பிடுறாரு, ரைட். ஒரு வாட்டி எது கூப்பிடுறாரு? அவனுடைய காரியத்தை பார்த்து கொள்ளும்படியாக. இரண்டாவது வாட்டி கூப்பிடுறாரு, எதுக்கு? ஆசீர்வதிக்கும்படியாக. முதலாவதாக தேவன் கீழ்ப்படுதலை பார்க்க வேண்டும். நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ஆண்டவரை தெரிந்து கொள்கிறீர்களா? மனிதர்களை தெரிந்து கொள்கிறீர்களா? ஆண்டவரை தெரிந்து கொள்கிறீர்களா? உறவுகளை தெரிந்து கொள்கிறீர்களா? ஆண்டவரை தெரிந்து கொள்கிறீர்களா? பணத்தை தெரிந்து கொள்கிறீர்களா? ஆண்டவரை தெரிந்து கொள்கிறீர்களா? உலகத்தை தெரிந்து கொள்கிறீர்களா? எதை தெரிந்து கொள்கிறீர்கள் என்பதை தேவன் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக எப்படி கீழ்ப்படுகிறீர்கள் என்று தேவனை பார்க்க வேண்டும். உடனே கீழ்ப்படணும். உடனே கீழ்ப்படுறேன் எப்படி? அதிகாலையில் எழுந்து போய் உடனே கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படுதலை தேவன் பார்க்க வேண்டும். தேவன் மேல் நம்பிக்கை வச்சு கீழ்ப்படணும். முறுமுறுத்துக்கிட்டு கீழ்ப்படுகிறது இல்லை. தேவன் மேல் உயிர்த்த வளராயிருக்கிற நம்பிக்கை வைத்து அப்படி கீழ்ப்படியும் போது ஆண்டவர் 16, 17, 18 என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் 17, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிகள் பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் 12ஆம் அதிகாரத்துல, 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பெருகவே நட்சத்திரங்களை போல கடற்கரை மண்டலத்தை போல சொன்னது. 16ஆம் வசனத்துல 17ஆம் அதிகாரத்தில் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தம். 3 வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் மாற்றி அவர் பேரில் ஆணையாக கொடுக்கிறார். ஓகே, 2 விஷயம். வாக்குத்தத்தம், ஆணை. ஒரு பாஸ்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், மறுபடியும் அதை சொல்றேன். வாக்குத்தத்தம் என்பது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தர் நமக்கு தருது. ஆபிரகாம் என்ன யோக்கியமா செஞ்சுட்டான்? அவனை ஆண்டவர் அழைத்து அவனை பேரை பெருமைப்படுத்தி ஆசீர்வதிப்பேன்னு சொல்றதுக்கு அவன் ஒண்ணுமே செய்யல. ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார், ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், ஆண்டவர் அவனை பெருக செய்தார். வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் ஆணையாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நடுவில் இருக்க ஸ்பேஸ்ல கீழ்ப்படிதல் மிக அவசியம். யோசிச்சு பாருங்க, இந்த 12ஆம் அதிகாரத்துல 22ஆம் அதிகாரத்துக்கு 10 அதிகாரம் அப்படி நம்ம பார்க்காம வருஷங்களாய் கணக்கு பார்த்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் அழைக்கிறாரு. வாக்குத்தத்தம் பண்ணும்பொழுது அவன் 75 வயசுல இருந்தான். 25 வருஷம் கழிச்சு அவன் என்ன நடக்குது? புள்ள பிறகுது. ஒரு 25 வருஷம் காத்திருப்பு. அதுக்கப்புறமா இப்போ இவன் ஒரு டீனேஜர், அதாவது 13 to 19 வயதுக்குள்ள ஒரு வாலிபனாக ஈசாக்கு இருக்கிறாப்புல. அது ஒரு 10-15 வருஷம் வச்சுக்கோங்க. ரெண்டும் சேர்த்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 25 ஒரு 15 எவ்வளவு ஆச்சு? 40. இந்த மனுஷன் 12ஆம் அதிகாரத்துல இருந்து 22ஆம் அதிகாரத்துல ஏறக்குறை 40க்கும் மேலான வருஷங்கள் கேப் இருக்கு. இவர் ரொம்ப ஒழுக்கமா இல்ல. இவரு ரொம்ப ஒழுக்கமா இல்ல. அழைத்த தேவனை மறந்து ஆகாருக்கு பின்னாடி போறாரு. பொய்காரன் பொய் சொல்றாரு. பொண்டாட்டிய தங்கச்சிங்கிறாரு. பொண்டாட்டி இன்னொருத்தங்கிட்ட விட்டு வந்துடுறாரு. நம்ம ஊர்ல போய் பண்ணினாக்கா கேடு கட்டாயம் அந்த ஆள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு. ஆனா ஆண்டவர் அவன் நீதிமான ரொம்ப நல்லவன் சொல்றாரு. ஆனா அவன் வாழ்க்கையில பொண்டாட்டி விட்டு வந்துடுறாரு, புள்ளைய விட்டு வந்துடுறாரு, எதனமா பண்றாரு. திடீர்னு ஆண்டவரே இஸ்மாயில் இல்லாம ஆண்டவர் எலியேசர் வந்துட்டு ஆண்டவரே சொல்லிட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு வச்சுக்கிறாரு. This man was a bunch of failures. இந்த மனிதன் ஒரு தோல்வியினுடைய ஒரு புத்தகமாக இருக்கிறான். தப்பு பண்றது புத்தகமா இருக்கிறான். தப்பு மேல தப்பு 40 வருஷம் இந்த மனிதன் உள்ளான் ஏஞ்சிக்கிறான் கேட்டா சொல்லுவான் நீதிமான் 7 தரம் விழுந்து மாட்டான். இவன் 7 தரம்ல நிறைய வாட்டி வந்துடுறான். ஆனால் அவன் கிட்ட அவனை சோதிக்கும் பொழுது அவன் தேவனுக்கு முன்பாக நான் சரியானவன் என்று அவன் நிரூபித்தான். எப்படி? அவன் கீழ்ப்படிந்தான். அவன் கீழ்ப்படுதலை பார்த்த கர்த்தர் வாக்குத்தத்தத்தை
ஆணையாக மாற்றுகிறார். வாக்குத்தத்தத்துக்கும் ஆணைக்கும் என்ன வித்தியாசம், என்ன என்ன அவசியம், என்ன பார்த்தீங்கன்னாக்கா எபிரேயர் நிருபங்கள்ல விசேஷமாக எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 7-11 அதிகாரம் வரைக்கும் வாசித்து 13 அதிகாரம் இருக்கு. அதுல வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா 3 முக்கிய ஆணை சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஆணை, அந்த 3 முக்கிய ஆணை சொல்றதுக்கு டைம் இருக்காது. முதலாவது ஆணை என்னவென்று சொன்னால், தேவன் தம்முடைய பிள்ளையாண்டானாக இயேசு கிறிஸ்துவுக்கு பண்ணி கொடுத்த ஆணை, வலது பார்சத்திலே உட்காரும் என்று சொல்லி. அது 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இருக்குது. இரண்டாவதாக ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன ஆணை 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல 14ஆம் வசனத்தில் இருக்குது. மூன்றாவதாக இஸ்ரவேலுக்கு அவர் பண்ணுகிற ஆணை, என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் பண்ண சொல்லி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருக்கிற 3 ஆணை, 3 முக்கிய ஆணை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, கர்த்தர் தம்முடைய இயேசு கிறிஸ்துவோடு கூட பண்றாரு. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆபிரகாமோடு பண்றாரு. மூணாவதாக அவர் பிள்ளைகளாக இஸ்ரவேலோடு கர்த்தர் பண்றாரு. இப்ப புதிய ஏற்பாட்டிலே 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு கொள்ளுங்க. நேரப்படாத தள்ளி போகிறேன். எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அவர் 13ஆம் வசனம் சொல்றாரு, ஆணை இடும்படி தம்மிலும் பெரியவரும் ஒருவர் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. இங்க 18ஆம் வசனத்துல என் பேரில் ஆணையிட்டு என்று சொல்றார்ல, ஏன் அவர் பேர்ல ஆணையிட்டார் என்று சொன்னால், ஏன் இருக்கிறார் என்று சொல்லுகிற யெகோவா என்ற நாமத்தை அவர் ஆணையிட்டார் என்று சொன்னால், அவரிலும் பெரியவர் எவனும் இல்லை என்பதனாலே அவர் பேரில் அவர் ஆணையிடுகிறார். இதுல ஆணையின் அர்த்தம் என்னக்கா, வாக்குத்தத்தம் ஆண்டவர் தராரு. ஆனா ஆணை எப்போது ஏற்படுத்துறாரு என்று சொன்னா, கீழ்ப்படியும் போது ஏற்படுத்துறாரு. ஆனா அந்த ஆணை அப்படின்னா என்னன்னாக்கா, அதை எவனாலும் செய்ய முடியாது, நான் மட்டும் தான் செய்வேன் என்று சொல்றாரு. நான் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை தவிர பூமியில வேற யாரும் இல்லை என்று தேவன் சொல்கிறார். நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நன்மை உண்டாயிருக்க வேண்டும், சுகம் பெற வேண்டும், பலன் பெற வேண்டும், வேதம் சொல்லப்பட்டிருக்கிற இன்மைக்கு மறுமைக்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இயேசுவை தவிர, பிதாவாகிய தேவனை தவிர, பரிசுத்த ஆவியானவரை தவிர வேற எந்த இடத்துலயும் இப்படிப்பட்ட காரியங்கள் கிடைக்காது, கிடைக்கவும் கூடாது. அப்போ பார்க்கும்போது அவர் சொல்றாரு, உலகத்துல அல்லது ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, என்னுடைய பேர்ல ஆணையிடுறேனாக்கா, I don't anybody outside of me to make it happen. என்னை தவிர வேற ஒரு இது செய்ய முடியாது, என்னை தவிர வேற ஒரு இது செய்ய மாட்டான். ஏன்னா நீ தப்பு பண்ணவன், நீ பாவம் பண்ணவன், நீ மிஸ்டேக் பண்ணிருக்க, விழுந்திருக்க, எழுந்திருக்க, இருந்தாலும் எனக்கு கீழ்ப்படிச்சிருக்கிற, இருந்தாலும் என் மேல விசுவாசமா இருந்திருக்கிற, இருந்தாலும் எனக்கு முன்பாக உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற, அது இன்னும் இருந்தாலும் எனக்கு முன்பாக நீ தாழ்மைப்படுத்தி ஆராதனை செய்திருக்கிற, அதனாலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஓர் ஆணையிலே அவனுக்கு நிறைவேற்றி தந்தார். எழுந்து நிற்போம். ஆணை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் வேதாகமத்திலே ஆணை என்று சொல்லும். ஆனால் 11ஆம் அதிகாரத்திலே வசனம் சொல்கிறது, அவன் எப்படி ஈசாக்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தானோ அப்படியே அதை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, பழைய பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு காரியம், ஒரு டைப், நம்முடைய வாழ்க்கையில டைப்ஸ் மிக பாவனைகள் மிக மிக அவசியம். அந்த பாவனைகள் மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நீங்க ஒப்பு கொடுத்த உங்களால் ஒப்பு கொடுக்கப்பட்ட எந்த காரியத்தையும் கர்த்தர் வெட்கப்படுத்தி போடல. இது வரைக்குமா இப்படி பண்ணல, இனிமேலும் அப்படி பண்றவருக்கு அந்த ஆண்டவர் கெட்டவர் இல்ல. இயேசு நல்லவர், அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சவாலாய் நான் சொல்லுகிறேன், நீங்க எந்த சோதனையில இருக்கிறீங்கன்றது ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை, நீங்க எந்த சூழ்நிலை இருக்கிறீங்கன்றது ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை, நீங்க எப்படி இந்த சர்ச்சைக்கு இந்த காலை வேளையில வந்திருக்கிறீங்கன்ற ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, அவர் வாக்குத்தத்தங்களின் தேவனாய் இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை அவர் பேரில் அவர் ஆணையிட்டு தருகிறார் இருக்கிறார். அவர் பேரில் அவர் அதை ஆணையிடும் போது அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எவ்வளவு வேணும் பொய் உரையாத அவர் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி என்னுடைய வேதாகம் சொல்லப்படுகிறது. நீங்க அழுதிருக்கலாம், நீங்க கஷ்டப்பட்டிருக்கலாம், புலம்பி இருக்கலாம், அதற்காக உபவாசித்திருக்கலாம், கண்ணீர் வடித்திருக்கலாம், நொந்து நூலாயிருக்கலாம். ஆனா ஒன்று பிரியமானவர்களே, கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறாரு. கர்த்தருடைய போஷாக்கு ஆட்டுக்கடா பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்க அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், எனக்காய் கீழ்ப்படிந்து. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லும் பொழுது, 2ஆம் வசனம் சொல்லும் பொழுது,
தகப்பனாகிய சாராளை ஆபிரகாமையும் தாயாகிய சாராளை நோக்கி பாருங்கள். ஒருவனாயின் கீழே அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெரிய ஜாதியாக்கினேன். நீங்க நினைக்காதுங்க ஒருத்ததா இருக்கிறீங்க, நினைக்காதுங்க தனியா இருக்கிறேன்னு, நீங்க நினைக்காதுங்க யாரும் இந்த உதவி செய்ய முடியாது, நீங்க நினைக்காதுங்க எதை குறித்தும் கவலைப்படாதுங்க. பரமபிதா உங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்திலே நீங்கள் இருப்பீர் என்று சொன்னார். கர்த்தருடைய பர்வதத்திலே நானும் நீங்களும் காணப்படுவோம் என்று சொன்னால் அவர் பார்த்துக் கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். தடைகளை நீக்கி முன்னே செல்வார், தடைகளை நீக்கி முன்னே செல்வார். எல்லாம் காத்துக் கொள்வார். யெகோவா ஈரே நீ, யெகோவா சீனி, யெகோவா ஷம்மா நீ, யெகோவா ஷாலோம் நீரே. யெகோவா ஈரே நீ, யெகோவா சீனி, யெகோவா ஷம்மா நீ, யெகோவா ஷாலோம் நீரே. ஆண்டவரே, இந்த வேலைக்காக சோத்திரப்பா, உம்மை துதிக்கிறப்பா, மகிமைப்படுத்துறேன்யா. நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, நீர் எங்களை தெரிந்து கொண்டவர்களாக இருக்கும்படியாக நன்றி துதிக்கிற கர்த்தாவே. நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீர் இந்த வேளையிலே எதற்காக ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஈசாக்கை தெரிந்து கொண்டு பார்க்கும்போதுப்பா, அவள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், மகிமையாக இருக்க வேண்டும், உங்க புகழ்ச்சியாக இருக்க வேண்டும்ப்பா, பூமியிலே தேவனுடைய பிள்ளைகள் சாட்சியாக இருக்க வேண்டும் சொல்லி தெரிந்து கொண்டிருப்பா. அதுக்காக நன்றியுடைமை துதிக்கிறப்பா. உம்முடையவர்களாக இருக்கப்படிக்காக, உம்முடைய பிள்ளைகளாக இருக்கப்படிக்காக, உமக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்கப்படிக்காக, உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றலாக இருக்கப்படிக்காக, தாமதிக்காமல் உடனே நிறைவேற்றலாக இருக்கப்படிக்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டதாக நன்றியுடைமை துதிக்கிறப்பா. ஆபிரகாமை போல இந்த வெளியிலே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு விதத்திலே ஒவ்வொரு சூழ்நிலையிலே நடத்தி கொண்டு வந்ததுக்காக நன்றியுடைமை துதிக்கிறப்பா. எல்லா சோதனையிலும் அப்பா, எத்தனையோ விதமான சோதனைகளிலே அடரேகளை ஜெயம் பெற்றுக் கொள்ளும்படிக்காக, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் அடரே பிரச்சனையிலிருந்தும் அப்பா, எல்லா சூழ்நிலையிலிருந்தும் அப்பா ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திர கட்டாமே. அடரே ஒரு சோத்திரப்பா, எங்களை தாழ்த்தி தருவோம், நாமத்தை உயர்த்தப்பா. உடைய பேர்ல யாரும் இல்ல, உடைய பேர்ல நீ ஆணையிட்டப்பா, உடைய பேர்ல நீ ஆணையிட்ட அந்த ஆணை எங்க பேருக்கு வாக்குத்தத்தமாக பலிக்கிறதுக்காக சோத்திரப்பா. எல்லாம் துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் ஊழிய பரிசுத்தநாமத்தை சோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபை இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி சமாதானம் கட்ட இருக்கிறவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட காத்து வழிநடத்துவதாக.